Hi guys, வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 PM, டேட் வந்து 21st மே. பார்க்க போகிறது வந்து 22nd மே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மட்டும் பார்க்கலாம். ஸ்விங் வந்து நான் லெவல்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை, பார்த்துட்டு போடுறேன். வெனஸ்டேங்கிறதுனால நமக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ப்ரீமியம் எல்லாமே அந்த நேத்தோட ப்ரீமியம் எல்லாமே இன்றைக்கே ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஜிக்ஸாகாக நமக்கு மார்க்கெட் கொடுத்து ப்ரீமியம் எல்லாமே இறக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாளைக்கு ஹீரோ பேங்க் நிஃப்டி நம்மளால் ஃபர்ஸ்ட் ஆஃபே ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி மூமெண்ட்ஸை மாற்றி கொடுத்தாங்க, ஏற்றி இறக்கி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சோ அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஹீரோ பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாலட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு கீழே வரமாட்டாங்க. 22,480ங்கிற ஸ்பாட்டுக்கு கீழே வரமாட்டாங்க. இந்த இடத்துல இருந்து திருப்பி ஹிட் பண்ணி மேலே போக முயற்சி பண்ணுவாங்க. சப்போஸ் இதை கீழே ஹிட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம வாலடைல் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். 22,325 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. ஒன்று 22,601 கிராஸ் பண்ண உடனே கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் நிஃப்டியில. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு ரிஸ்க் பேட்டர்ன்ல 22,485 ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த வாலட்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கீழே வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஸோ அப்படி இல்லைன்னா 22,325 ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா 22,450 இந்த ஸ்பாட்டை கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மேலே ஏற சொல்லும் 22,520 கிராஸ் பண்ண பிறகு நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். மொத்தம் நமக்கு வந்து 3 விதமா கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. புட் ஆப்ஷனுங்கிறது இதுக்கு கீழே வந்தா புட் ஆப்ஷன் ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கணும். ஓகே, இந்த 22,450 கிராஸ் பண்ணுச்சுன்னா புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சடனா கீழே ஹிட் ஆயிட்டு மேலே ஏறதுக்கு முயற்சி பண்ணணும். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்மள ஒரு பேனிக் ஏற்படுத்துறதுக்கோ இல்லை நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்றதுக்கு ஒரு ட்ராப் அடிக்கிறதுக்காக இந்த முயற்சிகள் பண்ணலாம். அதே சமயம் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்காங்க, ஆனா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிங்கிறதுனால நிஃப்டியும் நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி எஸ்கேப் ஆயிடும். ஸோ இவங்க மறுபடியும் இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா 47,600 இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. 47,592 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அப்படி வராங்கன்னா நிஃப்டியும் கண்டிப்பா இங்க 22,325 வரையும் வரும். நான் சொல்ல புரியுதுங்களா? இது 22,325 ஹிட் ஆகிற டைமும் 47,600 இது ஹிட் ஆகிற டைமும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் ஸ்டாப் லாஸ் இல்லாம இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம ஃபாலோ பண்றது தான் நமக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,600 ஹிட் ஆன பிறகு பை பண்ணலாம். இல்லைன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குறாங்களோ இறங்கிட்ட பிறகு திருப்பி மேலே ஏறுவாங்கல்ல. சப்போஸ் 47,600 ஹிட் பண்ணாங்கன்னா 47,615 625 கிராஸ் பண்ண பை பண்றது. இல்ல சப்போஸ் இது வரையும் வரலாம், 47,750 வரையும் வருவாங்க. வந்தாங்கன்னா 47,800 இல்ல 825 கிராஸ் பண்ண உடனே கால் ஆப்ஷன் போறது, அந்த மாதிரி எடுங்க. கால் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் கவனப்படுத்துங்க. அதாவது கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணாதீங்க, டார்கெட்டை அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அதே சமயம் புட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே சமயம் டார்கெட்டை சின்னதா வச்சுக்கோங்க. இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே பொருந்தும். நாளைக்கு நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டி ட்ரேட் பண்ண வேண்டாம். முடிஞ்சதுன்னா நிஃப்டி வீக் எக்ஸ்பைரி ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு தேர்ஸ்டே அது எக்ஸ்பைரி இருக்கு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா இப்போ புதுசாக 490 வரையும் போயிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் 550 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் எண்டில் அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அது 230 அந்த 270 அந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆனோம். இப்போ அவங்க வேதாந்தா பார்த்தீங்கன்னா 490 பார்த்தேன் நான். ஓகே, ஒரே நாளில் அடிச்சிட்டாங்க 32 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க 525 ரேஞ்சுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நியூ ஹை ஆல்மோஸ்ட் 2010ல இருந்து 15 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம அது ஒரு பக்கம் பாருங்க. அது இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கே ட்ரேட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வந்து 46 டெலகிராமில் இருக்கிறவங்க எடுத்திருப்பீங்க, வாட்ஸ்அப் வந்து 36 எடுத்திருப்பீங்க. ஸோ அது நம்ம ஹீரோவா வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். ஆனால் தேர்ஸ்டே வெரி எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால 30ஆம் தேதி எக்ஸ்பைரி அது. ஓகே, 30 எக்ஸ்பைரி. ஸோ அது வெரி ஒர்க் பண்ணலாம். ஆனால் டார்கெட் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டார்கெட் 2,900, செகண்ட் டார்கெட் 2,950. ப்ரீமியம் டெப்ரிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த பேனிக்கோட ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆக்சுவலாக நாங்கள் குரூப்ல டாடா ஸ்டீல் ட்ரேட் பண்ண மாட்டோம், ஆஃப் ப்ரீமியம் அதிகம் அப்படிங்கிறதுனால.
ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சஜஷன்ஸ் கொடுப்பேன். ப்ரீமியம் லாட் வந்து ஓகே ஃபைன், 5000 தானே ட்ரேட் பண்ணலாம். 25 ரூபா தானே வரப்போகுது ஒரு லாட்டு. ஓகே 25 2500 10%, ஸோ 1 பாயிண்ட் தானே கிடைக்கும். ஓகே, ஸோ இது 176.5 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம நியூ என்ட்ரி ஆகலாம். ஸோ 176, ஓகே 175.2 ஹை நியூ ஹை போயிருக்காங்க. ஸோ இப்போ அது பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரு ஆகலாம். இல்லைனா வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா கீழே 173க்கு கீழே வரவே இல்லை நாளைக்கு அப்படின்னா நம்ம 173ல என்ட்ரு ஆகிட்டு அங்கேயே 0 ஹீரோ மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா 175.5 176 அந்த ரேஞ்சு கிராஸ் பண்ண 175.5 அந்த ரேஞ்சு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட் ஈஸியாக கிடைக்கும். இண்டெக்ஸ் எது மூவ் ஆகுதோ, ஐ மீன் இந்த ஸ்டாக் எங்கே மூவ் ஆகுதோ அப்போ கால் ஆப்ஷனில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே சமயம் பை ப்ரைஸ் செல் ப்ரைஸை ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிற சூழ்நிலை வந்ததுன்னா பை ப்ரைஸுக்கும் செல் ப்ரைஸுக்கும் வித்தியாசம் வந்துடும். அப்போ நமக்கு லாஸ் அதிகமாகிடும். ஓகேவா? அதனால முடிஞ்ச வரையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லைனா 4.65 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இப்போ 175 கால் ஆப்ஷன் இப்போ இருக்கிற ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா 4.65 இல்லை 4.75 கிராஸ் பண்ணால் பை பண்ணுற மாதிரியும், ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 5.75 அந்த மாதிரி வச்சு மூவ் பண்ணலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். as well as டெலிகிராம் சேனலில் ஃபாலோ